நெல்லை மேயர் மீது இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம். வெற்றியை தீர்மானிக்கும் 44 உறுப்பினர்கள். திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் குறித்த விவாதம். அது குறித்து இன்று விவாதிக்கவும் வாக்கெடுப்பு நடத்தவும் சிறப்பு கூட்டம் வெள்ளிக்கிழமை ஜனவரி 12 இன்று நடக்கிறது. குறைந்தபட்சம் 44 மாமன்ற உறுப்பினர்கள் இக்கூட்டத்தில் பங்கேற்காத பட்சத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் ஓராண்டு தள்ளி போகும். திருநெல்வேலி மாநகராட்சியில் திருநெல்வேலி, தச்சநல்லூர், மேலப்பாளையம், பாளையங்கோட்டை மண்டலங்களில் கீழ் மொத்தம் 55 வார்டுகள் உள்ளன. திமுக 44 இடங்களிலும், காங்கிரஸ் 3 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மதிமுக சுயேட்சை தலா 1 இடத்திலேயும், அதிமுக 4 இடங்களிலும் வென்றிருக்கிறது. திமுகவைச் சேர்ந்த PM சரவணன் மேயராகவும், KR ராஜு துணை மேயராகவும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டனர். தொடக்கம் முதலே மேயருக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் மோதல் போக்கு நிலவி வந்திருக்கிறது. மாமன்ற கூட்டத்திலும் மக்கள் குறைதீர்க்கும் பட்சத்திலும் கூட கடும் வாக்குவாதங்களாக ஏற்பட்டிருக்கிறது. இதையடுத்து 3 மாமன்ற உறுப்பினர்கள், ஒரு பெண் மாமன்ற உறுப்பினரின் கணவர் மீது திமுக கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்தது. எனினும் மோதலின் உச்சகட்டமாக 38 திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கோரி மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். அதை பரிசீலித்த மாநகராட்சி நிர்வாகம் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998 படி மாமன்ற உறுப்பினர்களால் மேயர் மீது அளிக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது விவாத வாக்கெடுப்புக்கான சிறப்பு கூட்டம் வெள்ளிக்கிழமை ஜனவரி 12 அதாவது இன்று நடைபெறும் என கடந்த டிசம்பர் 27 அறிவித்தது. இன்பச் சுற்றுலா. திமுக மாமன்ற உறுப்பினர்களை சமாதானம் செய்யும் வகையில் மாவட்டத்தில் பொறுப்பு அமைச்சரும் தமிழக நிதி அமைச்சருமான தங்கம் தென்னரசு தலைமையில் அண்மையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மேயர் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் மாமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டது. இந்த சூழலில் மாமன்ற நிர்வாகம் சார்பில் சிறப்பு கூட்டத்திற்கான முழு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்காத வகையில் திருநெல்வேலியில் மத்திய மாவட்ட திமுக நிர்வாகிகள் பாளையங்கோட்டை MLA அப்துல் ஹஹாப் ஏற்பாட்டில் மாமன்ற உறுப்பினர்கள் இன்ப சுற்றுலாவிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். 20க்கும் மேற்பட்டோர் புறப்பட்டு சென்றுள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது. இதனால் மேயருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து மாநகராட்சி வட்டாரங்கள் கூறியதாவது: தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம் 1998 பிரிவு 51 படி ஒரு மேயர் மீது மாநகராட்சியில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தால் வாக்கெடுப்பு நாளில் 4 பங்கு உறுப்பினர்கள் பங்கேற்று ஒரு சேர வாக்களித்தால் மட்டுமே தீர்மானம் வெற்றி பெறும். இல்லையெனில் இந்த தீர்மானம் பிற தீர்மானங்களைப் போல் அல்லாமல் ஓராண்டிற்கு தள்ளி வைக்கப்படும். அதனால் நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரப்பட்ட நபர் ஓராண்டுக்கு பணியில் தொடருவார். அந்த வகையில் திருநெல்வேலி மாநகராட்சியில் மொத்தம் 55 உறுப்பினர்கள் உள்ளனர். அவர்களில் 44 பேர் வெள்ளிக்கிழமை அதாவது ஜனவரி 12 நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்று மேயருக்கு எதிராக வாக்களித்தால் மட்டுமே அவர் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்படுவார். 44 பேர் பங்கேற்காத பட்சத்தில் தீர்மானம் ஓராண்டிற்கு தள்ளி போகும் என்றனர். திருநெல்வேலி பாளையங்கோட்டை நகராட்சியில் இணைக்கப்பட்டு 1994 ஆண்டு திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உருவாக்கப்பட்டது. முதல் மேயராக திமுகவைச் சேர்ந்த உமா மகேஸ்வரி தேர்வு செய்யப்பட்டார். 2001 ஜெயராணி அதிமுக, 2006 AL சுப்பிரமணியன் திமுக, 2011 விஜிலா சத்யநாதன் அதிமுக, 2014 புவனேஸ்வரி அதிமுக ஆகியோர் வெற்றி பெற்றார்கள். 6வது மேயராக BM சரவணன் பொறுப்பு வகித்து வருகிறார். திருநெல்வேலி மாநகராட்சியில் மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து வாக்கெடுப்பு நடத்துவதே இதுவே முதல் முறையாக இருக்கிறது என்று செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறது. நன்றி, வணக்கம்.